இன்றைக்கி நம்ம மங்கை இல்லம் சமையலில் லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்துடலாம். தாளித்த தக்காளி சாதம், தயிர் சாதம், அதுக்கு ரெண்டுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் காரசாரமாக செஞ்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம். தக்காளி சாதம், தயிர் சாதம் ரெண்டுமே செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கூடவே உருளைக்கிழங்கு வறுவலுக்கு மேலே தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நம்ம தக்காளி சாதம் எப்பயுமே ஒரே மாதிரி இல்லாத இந்த மாதிரி தாளித்து செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது தக்காளி சாதம் கொஞ்சம், தயிர் சாதம் கொஞ்சம், நம்ம சாதத்தை தனியாக வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நம்ம பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். காரத்துக்காக காஞ்ச மிளகா நான் 2 சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்குங்க. வெயில் டைமுங்கிறதுனால நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நல்லா செவந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஒன்று சேர்த்துடலாம். வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு 3 தக்காளி பெருசாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள். மிளகாய் கிள்ளி போட்டாலுமே நம்ம தனி மிளகாய்த்தூள் போடும்போது தான் தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு உடனே நம்ம கிண்டாமல் மூடி போட்டுடலாம். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம உடனே தக்காளி போட்டோன்னே கலந்து விடாமல் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டோமா அந்த சூட்டுலேயே நல்லா தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டோமா சீக்கிரமாகவே தக்காளி நல்லா வதங்கிடும். திரும்பவும் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம எண்ணெயிலே தக்காளியை வதக்குனதுனால எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ தக்காளி சாதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை இப்போ ஆற வச்சிடலாம். நம்ம தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற சாதத்தில் 1 டம்ளர் பாலை ஊற்றி தயிர் சாதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பால் ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சாதத்தை சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கரண்டியில் மசிச்சு விட்டோமா அந்த மாதிரி குலைவாக வந்துடும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தயிரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளித்து தான் சேர்த்துடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி துருவல், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு தயிர் சாதத்தில் போட்டு நம்ம கலந்து விட்டுட்டோமா தலை நல்லா தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதமும் ரெடியாக இருக்குது. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு பூண்டு ஒரு 20 பூண்டு பல் நம்ம சேர்த்து நல்லா 1-2 நசுக்கிட்டு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காம எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா 10 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே கிழங்கு வதக்கினதுனால நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கிழங்கும் நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக காரசாரமாக இருக்குது பாருங்கள். நல்லா தக்காளி சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரெண்டுக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். அவ்வளவுதாங்க, நம்ம மங்கை இல்லம் சமையலறையில் அருமையான தாளித்து தக்காளி சாதம், தயிர் சாதம், காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.